அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை கண்டு திமுகவினர் மரண பயத்தில் இருப்பதாக நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் நடிகையுமான விந்தியா கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை அதிமுக எப்போது தேர்தல் அறிக்கை விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த திமுக தற்போது அதிமுக எதற்காக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் என்ற மரண பயத்தில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை தேராத அறிக்கை எனவும் நடிகை விந்தியா தெரிவித்தார். பாட்டாளி மக்களுக்கு என்று தனியாக கட்சிகள் இல்லாத எம்ஜிஆர் காலத்தில் பாட்டாளி மக்கள் அனைத்து பதவியிலும் இருந்துள்ளதாகவும் பாட்டாளி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்த விந்தியா, பாட்டாளிகளுக்கென்று தனி கட்சி ஆரம்பித்த பிறகு பாட்டாளி மக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவித்தார். 2 நாள் முன்னாடி வரைக்கும் அதிமுக எப்ப தேர்தல் அறிக்கை விடுவாங்கன்னு கத்துக்கிட்டு இருந்த திமுக காரங்க இப்போ எதுக்குடா தேர்தல் அறிக்கை விட்டாங்கன்னு மரண பயத்துல இருக்காங்க. நல்லா படிச்சவன் 10 பேப்பர்லயே எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி பரீட்சையில பாஸ் பண்ணிடுவான். படிக்காதவன் தான் 50 பக்கத்துக்கு கதையா எழுதி பரீட்சையில ஃபெயில் ஆவான். அதுதான் திமுக தேர்தல் அறிக்கை. அவங்களுக்கு எப்படியோ கனவுலதான் கல்யாணம்னு ஆயிடுச்சு. இதுக்கு பத்திரிகையில அத்தை பொண்ணு பேர் போட்டா என்ன, அமலாபால் பேர் போட்டா என்ன? அவங்க 500 வாக்குறுதி இல்ல 5000 வாக்குறுதி கூட கொடுக்க சொல்லுங்க, யார் வேண்டான்றா? அவங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க போறது இல்ல, ஆட்சியை பிடிக்க போறதும் இல்ல. அவங்க அப்பாவும் மாமா மாறனும் படம் எடுத்து மொத்த சொத்தையும் இழந்து ரோட்ல வந்து நிக்கும் போது அவங்களுக்கு இலவசமா படம் நடிச்சு கொடுத்து அவங்க தன்மானத்தையும் குடும்பமானத்தையும் காப்பாத்தினதே நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தான். டவுட் இருந்தா ஸ்டாலின் அவங்க அப்பாவை போய் கேட்க சொல்லுங்க, இல்ல முரசொலியில செக் பண்ண சொல்லுங்க. படம் பேர் எங்கள் தங்கம். நம்ம அம்மா இன்னும் தங்கமா தான் இருக்காங்க. இவங்க தான் நன்றி மறந்து தகரமாயிட்டாங்க. தலைவர் காலத்துல பாட்டாளி மக்களுக்குன்னு தனியா ஒரு கட்சி கிடையாது, தனியா ஒரு தலைவர் கிடையாது. ஆனா பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, எம்பியா இருந்திருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, ஸ்டேட் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. பாட்டாளி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா பாட்டாளி மக்களுக்குன்னு ஒரு கட்சி உருவாகினதுக்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு மொத்த லாபமும் அடைஞ்ச ஒரே பாட்டாளி யாரு? பேராசிரியர் தீரனா, பன்ரொட்டியாரா, ஜி.கே. மணியா? அவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. ஐயா ராமதாஸ நம்பின மக்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனா ராமதாஸோட வீடு, தைலாபுரம் வீடு தோட்டம் ஆயிடுச்சு. அவரோட பையன் சிஎம் வேட்பாளர் ஆயிட்டார். பாட்டாளி மக்கள் க்ஷத்ரியர்கள்னு சொல்லுவாங்க. ஐயா ராமதாஸ் தன்னை சாணக்கியன்னு சொல்லிப்பாரு. க்ஷத்ரியர்களை வச்சு சாணக்கியம் வாழக்கூடாது, சாணக்கியனை வச்சு க்ஷத்ரியர்கள் தான் வாழணும்.